அம்மா ஓ என்னம்மா பண்ணிகிட்டு இருக்க? தென்னம்பிள்ளைக்கு தண்ணி பிடிக்கிறேன். என்னம்மா தென்னம்பிள்ளை இவ்வளோ உயரம் வந்துடுச்சு? ஆமாம். அம்மா ஓ என்ன செடிக்கெலாம் தண்ணி பிடிச்சாச்சா? பிடிச்சாச்சு. என்ன இவ்வளோ முட்டை கழுவிட்டு இருக்கியா? அம்மா ஓ என்ன முட்டையெல்லாம் உரிச்சாச்சா? உரிச்சாச்சு. இப்போ என்ன பச்சை மிளகாவா? ஆமாம். இப்போ பாருங்க பச்சை மிளகா எவ்வளோ இருக்குன்னு. அழகாக அப்படியே எடுத்து பிளேட்டில் வச்சிட வேண்டியதான். இப்போ அடுத்து சப்பாத்தியை போட்டுற வேண்டியதான். அம்மா ஓ இன்னைக்கு என்னம்மா பண்ண போகிற? முட்டைக்கீரையை வச்சு சப்பாத்தி போட்டு சாப்பிட வேண்டியதுதான். என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம். அம்மா கிளைமேட்டை பார்த்தியா இல்லையா? சூப்பராக இருக்குது. ஆமாங்க, மழை வர்ற மாதிரியே இருக்குங்க. இந்த டைமில் சப்பாத்தியும் முட்டைக்கீரையும் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மாவோட ஈவினிங் ரொட்டீன் தாங்க. அம்மா ஓ போய் எல்லாம் ரெடி பண்ணிடுமா? போய் ரெடி பண்ணிவிடுவோம். அதுக்கு முன்னாடிங்க செடிக்கெல்லாம் தண்ணி பிடிச்சிட்டு அதுக்கு அந்தாண்ட ஆரம்பிச்சிடுவோம். ஆமாம். சரி போமாம்மா? போ. ஃபஸ்ட்டு போய் தண்ணியை பிடிப்போம். ஆமாம். அம்மா ஓ என்னம்மா பண்ணிகிட்டு இருக்க? தென்னம்பிள்ளைக்கு தண்ணி பிடிக்கிறேன். என்னம்மா தென்னம்பிள்ளை இவ்வளோ உயரம் வந்துடுச்சு? ஆமாம். பாருங்கள் எவ்வளோ வெயில் அடிக்குதுங்க. தண்ணி பிடிக்குங்க, ஈரமே பத்த மாட்டுது. அம்மா ஓ இதுக்கு எதாவது ஐடியா இருந்தால் சொல்லம்மா. ஆ என்ன ஐடியா நாம் சொல்கிறது? நான் ஒரு ஐடியா சொல்லட்டேம்மா. இந்த தேங்காய் நார்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தூக்கிம்மா கீழே போட்டேன்னு வச்சுக்கேன், கொஞ்சம் கொஞ்சம் ஈரம் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குமா. அது எவ்வளோ தண்ணி பிடிச்சாலும் செத்த நாள்லேயே இதாகிடுதுங்க. அம்மா கிழங்குக்கெல்லாம் பிடிக்கணுமா? ஆமாம். மல்லிகிழங்கு நல்லா பெருசாக வந்துருச்சுலாம்மா செடியெல்லாம். நல்லா பெருசாக இருக்கும். சூப்பராக இருக்குங்க செடியெல்லாம். இந்த செடிக்கு தண்ணி பிடிக்கதாங்க கொஞ்சம் லேட்டாகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா வெயில் டைம்லாம் பிடிக்க முடியாதா? இப்போ மணி எத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மணி 3ன்னு நினைக்கிறேன். 3:30. ஆமாம். கிளைமேட்டு சூப்பராக இருக்கா? இப்போ பிடிச்சனா கரெக்டாக இருக்குங்க. இந்த செடிக்கு பிடிக்கிறதுக்கே அது ஒரு மணி நேரம் ஆகிடும்லம்மா. ஆமாம், 1 மணி நேரம் ஆகிடும். ஆமாங்க, அவ்வளோ செடி இருக்குது. இதை பிடிச்சிட்டு போய் தாங்க சப்பாத்தி முட்டை கிரேவிலாம் பண்ணணும். அம்மா ஓ என்ன செடிக்கெலாம் தண்ணி பிடிச்சாச்சா? பிடிச்சாச்சு. என்ன இவ்வளோ முட்டை கழுவிட்டு இருக்கியா? ஆமாம், கிரேவிக்கெல்லாம் நிறையா தானே முட்டை வேணும். இந்த மாதிரி முட்டையை ஃபஸ்ட்டு கழுவிட்டுங்க, அடுத்தது அவிச்சிட வேண்டியதாங்க. இந்த கிளைமேட்டு சூப்பராக இருக்கனால தாங்க கொஞ்சம் நல்லா இருக்குது. வெயிலாக இருந்தால் இதெல்லாம் பண்ண முடியாதுங்க. முட்டையை கழுவிட்டு போயாச்சு. சூப்பராக கழுவியாச்சு. இதோட அவிச்சிட வேண்டியதாங்க. முட்டையை கழுவியாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு முட்டையை அவிச்சிடுவோம். போட்டு தண்ணியை ஊற்றுருவோம். முட்டையை எடுத்து வச்சிரும். அம்மா ஓ இந்தமாரி கொல்லையில் உட்காந்து சமைக்கிறது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆமாங்க, சூப்பராக இருக்குங்க. இதே வெயிலாக இருந்தால் சமைக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி வந்துங்க 4 மணியாக இருந்தாலுமே சூப்பராக இருக்குங்க கிளைமேட்டு. ஒரு முட்டையெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ இதோட இதில் உப்பு போடணுமாம்மா? ஆமாம், உப்பு போட்ட வேண்டியதாங்க. முட்டை கொஞ்சம் நிறையவே வச்சுருக்கு. உப்பு போட்டால் எதுக்குமா? தோல் உரிக்கவளோ ஈஸியாக உரிக்கலாம். ஆமாம், அப்படியே மேலாமல் அப்படியே தூவியாச்சு. இதோட இது வெந்தோடனே உரிச்சிட்டு கிரேவி பண்ணிட வேண்டியதாங்க. அது நல்லா முட்டையெல்லாம் நல்லா வெந்துடுச்சு. இதோட இறக்கி வச்சு தோலெல்லாம் உரித்து எடுத்துப்போம். வரும் முட்டை சூப்பராக வந்துடுச்சிங்க. இது ஆறுறது தான் கொஞ்சம் லேட்டாகும்னு நினைக்கிறேன். ஆமாம், பச்சை தண்ணியில் போட்டு தான் இதை உரிக்கணும். பாருங்கள் எப்படி ஜில்லுப்பாக இருக்குது பாருங்கள். இப்போல்லாம் உரிக்க முடியாதுங்க, முட்டை அவ்வளோ சூடாக இருக்கும்.
பாருங்க முட்டை உரிக்க ஆரம்பிச்சாச்சுங்க. முட்டை எப்படி சூப்பராக வருது பாருங்கள், செம்மையாக வருதுங்க. இங்கே பாருங்க எப்படி வந்துச்சு பாருங்க. அம்மா முட்டை நல்லா தோல் உரியுதா? அதுதான் உப்பு போட்டு அவிக்கிறது. அது போட்டால் நல்லா உரிக்கலாம். ஆமாம். இந்த மாதிரி எல்லா முட்டையும் உரிச்சிட்டு கிரேவி பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதாங்க. கிரேவிக்கு வெங்காயம் இதெல்லாம் வெட்டணும் தானேம்மா? ஆமாம், வெங்காயம் தக்காளி அரியணும். அதை ரெடி பண்ணிவிட்டு பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதான். மா என்ன முட்டையெல்லாம் உரிச்சாச்சா? உரிச்சாச்சு. இப்போ என்ன பச்சை மிளகாவா? ஆமாம். இப்போ பாருங்க பச்சை மிளகா எவ்வளோ இருக்குன்னு, நிறையா இருக்குங்க. இது கிரேவிக்கு கொஞ்சம் பச்சை மிளகா தேவைப்படுது, அதான் பெருசாக பார்த்து விற்கிறாங்க அம்மா. அம்மா என்ன பச்சை மிளகா தோட்டமே வச்சிடலாம் இருக்கேன். செம்மையாக வளருதுங்க பச்சை மிளகா. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசுக்கு இருக்குதுன்னு பச்சை மிளகா, சரி பெருசாக இருக்குங்க. இந்த காமிக்கிறாங்க பாரு அம்மா, எப்படி இந்த செடி அப்படியே ரேசாக சாய்ச்சாலே போதும், சரியாக இருக்குது காய். ஆமாம், இந்த செடி சாய்ச்சாதாம்மா தெரியும். அங்கே பாருங்கள் இவ்வளோ தெரியுதா அம்மா? நிறையா போட்டால் தானே காரமாக இருக்கும். ஆமாம், ஏன்னா இந்த பச்சை மிளகா காரம் கம்மியாக இருக்கும், அதனால் பெருசாக பார்த்து பிச்சுட்டு ஏதோ பொந்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. நிறைய பிச்சுட்டு போய் நம்ம அதுக்கு தேவையானதை ரெடி பண்ணிடுவோம். சரி போமாம்மா? போதும், அப்பப்போ தேவைப்படுறப்ப பறிச்சிக்கலாம். சரி வாம்மா. இப்போ போய் 2 வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் ஜீரகம் போட்டு ஃபஸ்ட்டு போய் அரைச்சிட்டு வந்துடுவோம் மிக்சியில். உரப்பு இருக்காது எங்கள் மிளகாவில், வீட்டு மிளகா இல்லை, அதனால் கொஞ்சோண்டு ஜீரகம், கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம். போய் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டேன், ஜாமான்லாம் அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ கொஞ்சோண்டு வெங்காயம் தக்காளி அரிஞ்சு வச்சுப்போம் கிரேவிக்கு. வெங்காயம் அரிஞ்சிட்டேன். இப்போ தக்காளி 2 தக்காளி அரிஞ்சுப்போம். இப்போ பாருங்க தக்காளி அரிஞ்சிட்டு இருக்காங்களா? தக்காளி அரிஞ்சிட்டு போய் கிரேவி பண்ணிட வேண்டியதாங்க. எல்லாம் ரெடி பண்ணியாச்சு, முட்டைலாம் உரிச்சாச்சு, எல்லா வேலையும் முடிச்சிட்டுங்க. தக்காளி ஒரு 2 இருந்தால் போதும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒரு 2-3 போட்டு அரைச்சிருக்கு. இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சட்டியை போட்டுருவோம். எண்ணெய் சட்டி காஞ்சிட்டு இப்போ எண்ணெயை ஊற்றுருவோம். இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு வெங்காயத்தை போட்டுருவோம். வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுப்போம், அப்போ தான் சீக்கிரம் வெங்காயம் வதங்கும்.
பாருங்க, நல்லா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியை போட்டுருவோம். நல்லா வெந்துருச்சு பாருங்க, மசிஞ்சிருச்சு தக்காளியெல்லாம். இப்படி ஆயிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டை பேஸ்ட்டை போட்டுருவோம். 1 ஸ்பூனு. அதோட அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றிடுவோம். நல்லா இந்த மசாலா நல்லா வாசம்லாம் நல்லா போயிடுச்சு, பச்சை வாடையெல்லாம். இப்போ தேவையான ஜாமான்லாம் மசாலா பொடியெல்லாம் கொட்டிடுவோம். இது நல்லா வதக்கியாச்சு. ஃபஸ்ட்டு காரத்தூள் போட்டுக்குவோம், மிளகாத்தூள். கரம் மசாலா, பெப்பர் தூள், ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், இந்த பாரு கலர் எப்படி வந்துடுச்சுன்னு. இப்போ தாங்க கொஞ்சம் லேசாக தண்ணி ஊற்றணும். லைட்டாக தண்ணி ஊற்றிப்போம். நம்ம தேவையானது ஊற்றிக்கலாம். கிரை கட்டியாக வச்சுருக்கோன்னா கட்டியாக இருக்குது. கிரை நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்க, எண்ணெயெல்லாம் நல்லா திரிஞ்சு வந்துடுச்சு பாருங்க. இப்போ முட்டையை கட் பண்ணி அதில் போட்டுடணும். அம்மா இது வந்து உள்ளே அந்த சாந்து போகிறதுக்கா? ஆமாம், செம்ம ஐடியாங்க. நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா திரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதோட முட்டையை போட்டுருவோம். முட்டை கிரை ரெடி ஆயிடுச்சு. முட்டை கறி பண்ணியாச்சு. இப்போ சப்பாத்தியை போட்டு எடுத்துப்போம். தோசைக்கல்ல போட்டுருவோம். அம்மா ஓ என்ன சப்பாத்தி போட்டுருமா? போட்டுருவோம். ஆமாங்க, சப்பாத்தி தான் பாருங்க. இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இப்போ இதை வந்து அம்மா எண்ணெய் தடவி எடுக்கணுமா, எண்ணெய் தடவாமல் எடுத்துடலாமா? தடவி தான் எடுக்கணும். தடவி தான் எடுக்கணுமா? ஆமாம். சரி, இப்போ இதில் தோசைக்கல்ல சூடாகணுன்னா சப்பாத்தியை போட்ட வேண்டியதான். தோசைக்கல் காஞ்சிட்டு இப்போ சப்பாத்தியை போட்டுருவோம்.
இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு, அழகாக இருக்குங்க பார்க்கறதுக்கு. இந்த பாருங்க எப்படி இருக்கா. அதான் இந்தமாரி கொல்லையில் உட்காந்து சப்பாத்திலாம் சுட்டால் சூப்பராக இருக்குங்க. அம்மா சப்பாத்தி வந்துடுச்சா இல்லையா? வந்துக்கிட்டே இருக்கு. இந்த பாருங்க எப்படி புதுசு புதுசுன்னு எப்படி உப்புது பாருங்கள், பூரி மாதிரி தெரியுது அவங்களுக்கு, அழகாக தெரியுதுங்க. பாருங்கள் இதை வந்துங்க 1க்கு 2 வாட்டி பெரட்டி போடணுங்க, ரொம்ப காந்த வச்சிடக்கூடாது. இந்த பாருங்க இந்த கலரில் தாங்க இருக்கணும். இப்போ இதோட அடுத்த வாட்டி அப்படியே எடுத்துடலாங்க. சூப்பராக வெந்துடுச்சிங்க. இந்த தெரிந்த கலரு இந்தமாரி வந்தால் போதுங்க. அழகாக அப்படியே எடுத்து பிளேட்டில் வச்சிட வேண்டியதான். இப்போ அடுத்து சப்பாத்தி போட்ட வேண்டியதான். இப்படியே ஒன்று ஒன்றா போட்டு எடுக்க வேண்டியதாங்க. எடுத்துட்டு சாப்பிட வேண்டியதான். அம்மா ஓ சப்பாத்திக்கும் முட்டை கிரேவிக்கும் சூப்பராக இருக்குமா? சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. நான் இன்னும் சாப்பிட்டதில்லை. நான் பாருங்கள் எப்படி புஷ்ஷுன்னு வந்துடுச்சு பாருங்கள். 2வது சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ அழகாக வருது பாருங்களா, பார்க்குறதே அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அது கொல்லையில் உட்காந்துக்கிட்டு இந்தமாரி பார்க்குறதுலாம் செம்மையாக இருக்குங்க. வெந்துருச்சாம்மா? வருதா? எடுத்துருமா? எடுமா. இங்கே வர இந்தமாரி அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்துட வேண்டியதாங்க. அம்மா ஓ என்ன கிரேவிலாம் ரெடி ஆகிட்டேன். ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடுமா? பாருங்க சப்பாத்தி முட்டை. இங்கே வர செம்மையான காம்பினேஷனுங்க. எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கு. நல்லா இருக்கேன். உப்புலாம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இருக்கேன். காரம் தான் கொஞ்சம் அதிகமாக தெரியுது. ஆமாங்க சப்பாத்தி காரமாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். ஓகே தானேம்மா? ஓகே தான். பாருங்கள் இந்தமாரி ஈவினிங் டைமில் இந்தமாரி சப்பாத்தி முட்டை சூப்பராக இருக்குங்க காம்பினேஷன். இந்த வர முட்டை கொஞ்சம் நிறையவே போட்டிருக்கோங்க. அம்மா அதை அப்படியே ஓப்பன் பண்ண. இங்கே பாருங்க எப்படி இருக்குங்க கிரேவி, செம்மையாக இருக்குங்க பார்க்கறதுக்கு. அம்மா ஓகே தானே? எல்லாம் ஓகே தான். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு.